திரு சீனிவாசன், இரட்டை இலை சின்னம் உறுதி செய்யப்பட்டாலும் கூட அதிமுக தொடர்ந்து தோல்வியடையும் அப்படின்னு திரு டிடிவி தினகரன் சொல்றார். அப்படிதான் இருக்கா கள நிலவரம்? சொல்லதிகாரம் நிகழ்ச்சிக்கும் நியூஸ் 8 விருந்தினர்களுக்கு பணிவான வணக்கம். அதாவதுங்க, சபீர் சார் சொன்ன மாதிரி திமுக அரசு என்னென்ன மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுகிறதோ அதையெல்லாம் இன்றைக்கு தரைத்தளத்தில் நின்று போராடுகின்ற ஒரு இயக்கமாக எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு சிறப்பாக வழிநடத்தி வருகிறார். இன்னைக்கு பால் விலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடைநிலை மக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு கதறாங்க. அநேகமா இந்த கண்ணீர் தான் இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட போதோ என்னன்னு தெரியல. அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய மக்கள் விரோதத்தை யார் எதிர்ப்பது என்றால், இந்த சித்தாந்தம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய திமுக எதிர்ப்பு என்பதில் இன்று வரை சரியாக இருக்கிற ஒரே தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தான். புரட்சித் தலைவர் திரைப்படத்தில் ஒரு வசனம் சொல்லுவார், எதிரிக்கு தோல்வியை பரிசளித்து பழகியவன் நான் சொல்லுவார். அது மாதிரி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றுவதற்கு, தன்னுடைய சர்வாதிகார சிந்தனைகளை இந்த கட்சிக்கு கொண்டு செலுத்துவதற்கு நிறைய பேர் புறப்பட்டாங்க. அப்ப நிறைய பேர் புறப்பட்டாலும் கூட எல்லா வகைகளையும் முறியடிச்சு இன்னைக்கு கட்சி யாரிடம் இருக்கிறது? ஒரு அடிப்படை தொண்டனா இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறாரு. அம்மா மாதிரியோ புரட்சி தலைவர் மாதிரியோ அவர் என்னைக்கு அவர் வெளிக்காட்டிக்கிட்டது இல்ல. ஒரு சாதாரண தொண்டனா களத்துல நிக்கிறாரு. தொண்டர்கள் அதனால ஏத்துக்கிட்டாங்க. அப்ப நீங்க கட்சியை அழிச்சிட்டாரு அப்படின்னா நீங்க தேர்தல்ல ஈரோடு களத்துல நிக்க வேண்டியதானே? சகோதரி சொன்னாங்களே, ஏன் ஈரோட்ல நிக்கல? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தேர்தல் கொடுக்கல. எலெக்ஷன் கமிஷனை போய் கேளுங்க, ஏங்க அவங்களுக்கு குக்கர் ஒதுக்கல? குக்கர் ஒதுக்கி நாங்க நிக்காம இருந்தா நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு விஷயம் ஒரு சின்ன வச்சு ஓட்டு கேட்பீங்களா? அடுத்த வார போற தேர்தல இன்னொரு சின்ன சொல்றீங்க. அப்ப காரணம் திரு சீனிவாசன் தொடர்ந்து சொல்லி அவாய்ட் பண்றாங்க. அப்ப தேர்தல்ல நிக்க வேணாமா? அந்த வெற்றியை எப்படி பாக்குறீங்க? ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு பணத்தால் பெற்ற வெற்றி, அது உலகத்துக்கே தெரியும். அப்ப ஒரு எதிர்கட்சி மக்களுடைய குரல் வலையை நெறித்து பெறுகின்ற வெற்றியே வெற்றின்னு அவங்க கொண்டாடட்டும். நீங்க ஏன் கொண்டாடுறீங்க? அப்ப நீங்க ஈரோடுல வேட்பாளர் போட்டிருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க கொண்டாடலைங்க. வைத்தறிச்சலோட சொல்றோம், திமுக வெற்றிக்கு நீங்க துணை போயிருக்கீங்க, அதை ஒத்துக்கங்க. திமுக நீங்க துணை போயிருக்கீங்க, 21ல துணை போயிருக்கீங்க, ஈரோட்லயும் துணை போயிருக்கீங்க. அத சொல்லுங்க. துணைக்கு போறது யாரு? நீங்க தான் போயிருக்கீங்க. பஸ் நீங்க சுந்தரவிலாஸ் பஸ் மாதிரி சுத்தி சுத்தி வர்றீங்களே தவிர திமுகவை எதிர்க்கின்ற நிலைப்பாட்டுல நீங்க எதுல உறுதியா இருந்திருக்கிறீங்க? சரி, இல்ல நம்ம கொஞ்சம் நான் என்னுடைய கேள்வியை நான் முன் வச்சிடறேன். திரு சீனிவாசன், கட்சி தான் உங்ககிட்ட இருக்கு, வெற்றியே இல்ல, தொடர் தோல்விகள். திரு செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடைபெற்ற எல்லா தேர்தல்களிலும் தோல்வி. நடுவில் வந்த அந்த விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தல்களை தவிர்த்து மற்ற எல்லா தேர்தல்களிலும் தோல்வியை சந்திக்கும் போது இபிஎஸ் தலைமையிலான அதிமுக எப்படி அந்த கட்சி வலுவா இருக்கும்? இரட்டை இலை சின்னம் கிடைச்சாலும் அவங்க தோல்வியடைவாங்க அப்படின்னு சொன்னா அதையே நம்ப கூடாது, ஏன் நம்ப முடியாது? இல்ல, ஒருங்கிணைப்பாளர்களா 2 பேர் அண்ணன் ஓபிஎஸ் கட்சியில இருந்தப்பதான் தேர்தல்கள் சந்திச்சாங்க. அப்ப அந்த தோல்விக்கு இவர் மட்டுமே எப்படி பொறுப்பேற்க முடியும்? சரி, அப்ப நான் கேக்குறேன், கூட்டணியோட சேர்த்து 75 சீட்டு ஜெயிச்சீங்க, அதுல பாதி ஓபிஎஸ் கொடுக்குறீங்களா? இல்ல, இது கட்சிங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க தோல்வி அடைஞ்சா இன்னொருத்தவங்களுக்கு பங்கு போடுறீங்க, வெற்றி அடைஞ்சா முழுசா நீங்க எடுத்துக்கிறீங்களே. இல்ல இல்ல, அதாவது எங்களுடைய மதிப்பு புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் தான். அவங்க இருக்கிறப்பயே பல தலைவர்கள் சொன்ன கருத்து எல்லாமே 0 தான் சொல்லுவாங்க. ஒரு சாதாரண தொண்டன், அதிமுக இருக்கிற தொண்டன் எல்லாமே அம்மாவாலும் புரட்சி தலைவராலும் வழிநடத்தப்பட்ட சித்தாந்தத்தை கொண்டு போறவங்க தான். அதனால நீங்க ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வெற்றியில நாங்க கருதல. ஈரோடுல நாங்க இந்த கட்டுத்தொகை பெற்றது கூட ஒரு திமுகவினுடைய எதிர்ப்புக்கு நாங்க எந்த அளவு அதை நாங்க உறுதியா நின்றுக்கோம். அப்ப பணபலத்தை எதிர்த்து நாங்க நின்னோம். அப்ப நீங்க களத்துல நிற்காமலே அதிமுகவினுடைய பெயரை இரட்டை இலையை நீங்க சிறுமைப்படுத்தி பேசுவது அது அரசியலுக்கு அழகா? ஒரு உண்மை இல்லைங்க. விமான நிலையத்துல ஒரு நண்பர் ஒரு முறையற்ற செயலை செய்யறாரு. அந்த முறையற்ற செயலை இவங்க கண்டிக்காம அதை அங்கீகரிக்கிறாங்க. உன்னை சொல் நண்பனை அடிக்கிற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாதுங்க. அடிக்கிற ரைட்ஸ் செல்போனை புடிங்கிட்டு போற ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. நீங்க போலீஸ்ல ஒப்படைக்கணும். நீங்க தனிப்பட்ட முறையில நாலு வச்சு அடிக்க வைப்பீங்களா? அவர் அடிக்கலையே உங்களை, அவர் உங்களை தாக்கலையே. ஒரு எதிர்க்கட்சி போலீஸ் ஒப்படைக்கணும்.
செல்போன் எடுத்து போயிடுவீங்களா? திருட்டு தானே? செல்போன் எடுத்து சரி, போனா okay, திருட்டு okay, தான். அவர் பேசட்டும், அவர் அது திருட்டு தான் அது. Right, right, இருங்க. செல்போன் எடுத்துட்டு போனா திருட்டு தாங்க. சரி, அவர் பேசட்டும், அவர் பேசட்டும். சரி, சீனிவாசன். வழக்கு நீங்க திமுகவுக்கு சாதகமா பேசுறீங்களே, இது நீங்க எங்க திமுக திமுக கேட்டாங்க? வழக்குக்கு சாதகமா நீங்க எங்க பேசுறீங்க. எங்க நீங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தரை நீங்க அடிச்சிருக்கீங்க. அப்ப திமுக சாதகமா அது? போலீஸ்ல பிடிச்சு இல்ல, நான் வேணாம்னு சொல்ல. அடிப்பீங்களா? ஆளுங்க வச்சு அடிப்பீங்களா? செல்போனை புடுங்கிட்டு போயிடுவீங்களா? விமான நிலையத்துல ஒரு சக பயணி அவர் எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க. அவசியம் இந்த கட்சி நாசமா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க என்ன மூலம் சரி, இருங்க, எல்லாருக்கும் இருங்க, உரிமை இருக்குங்க. சரஸ்வதி. அம்மாவுடைய ஆட்சி வராம பண்ண அவங்கள பார்த்து இல்ல, கேள்வி கேட்க சரஸ்வதி. எல்லாருக்கும் உரிமை இருக்கு. சரஸ்வதி, இருங்க, அவர் கருத்தை அதாவது முடிச்சிட்டு ஒரு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. ஒரு தலைமை பொறுப்புல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் ஒரு விமான பயணி சக பயணியோட போறாரு, அவர் ஒருத்தர் இந்த மாதிரி விஷம பிரச்சாரம் பண்றாரு, அதை நீங்க கண்டிச்சிருக்கணும். நீங்க கண்டிச்சிருந்தீங்கன்னா நீங்க உயர்ந்த மனிதர் நாங்க ஒத்துக்குவோம். நீங்க இதை செஞ்சுட்டு அதுக்கு அங்கீகாரம் கொடுப்பது உங்களுடைய நடத்தையை காட்டுகிறது, அவ்வளவுதான். நீங்க உங்க நடத்தையை காமிச்சதுனால தான் நாங்க பேச வேண்டியது இருக்கு. உங்க நடத்தையை வன்மத்தை நீங்க காமிச்சீங்க. ஒரு நிமிஷம், நீங்க அவர் அடிக்காம முடிச்சிட்டா. இருந்தீங்க. நான் இருங்கம்மா. இருங்க, அவர் நீங்க முடிச்சிட்டா. இருங்க. நீங்க இவங்க இல்ல, அடிக்கிறது running commentary நியாயமா? கொடுத்தா. அடிக்கிறது இருங்க, நியாயமா? உங்க சுற்றுல நீங்க சொல்லுங்க. நான் கேக்குறத சொல்லுங்க. சரி, அடிக்கிறது இருங்க. நியாயமா? அவர் முடிச்சிட்டா. அவர் கருத்தை அந்த பையன் அவர் அடிக்கல. இருங்க, வாய் இருங்க. வார்த்தை தான் இருக்கு. எல்லா விருந்தினர்களும் முடிச்சிட்டு அவர் சொல்லுங்க. அதுக்கு அவருக்கான அடிக்கிறது நியாயமா? இல்ல, உங்களுடைய கருத்தை தாராளமா சொல்லுங்க. அவர் முடிச்சிரட்டும். இன்னும் 2 பேர் வேற பேசணும். கொஞ்சம் இருங்க. திரு சீனிவாசன் சுருக்கம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் ஒரே தலைவர், ஒற்றை தலைவர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு இன்று பல எதிரிகளை களத்தில் சந்தித்து இன்றைக்கு தன்னுடைய ஆளுமையை ஒவ்வொரு முறையும் நிரூபித்து காட்டியிருக்கிறார். எல்லா இடத்திலையும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தொண்டர்கள் எல்லாரும் அவர் பின்னாடி நிற்கிறாங்க. கட்சி ஐக்கியதான் இருக்குது. அப்ப நாங்க உரிமைகளை நிலைநாட்டுவோம். நிச்சயமா நாங்க வெற்றி பெறுவோம். இதுல எந்த மாற்றமும் இல்லை, அவ்வளவுதானா? ஆமா, சரி, ஓகே. நிச்சயமா அதிமுக அண்ணன் எடப்பாடி அதுல இருந்து மாற்று கருத்து. சரி, தொடர்ந்து பேசலாம். அதனால தொண்டர்கள் நம்புறாங்க, நாங்க கட்சி பணி செய்யறோம். ஓகே.